திருவாதிரை என்பது சிவபெருமானின் நட்சத்திரம். திரு என்ற அடைமொழி கொண்டு சிவனின் நட்சத்திரம் மற்றும் பெருமாளின் நட்சத்திரம் ஆகிய திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரங்களுக்கு மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட திருவாதிரை மிகச் சிறப்பானது. ஆருத்ரா என்று சமஸ்கிருதத்தில் அறியப்படும் அந்த நன்னாளில்தான் சிவபெருமான் பார்வதிக்கு திருமணம் நடைபெற்றது என்றும் ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் அன்று வழங்கப்பட்டது என்றும் மாணிக்க வாசகருக்கு நடராஜ தரிசனம் காட்டிய நன்னாள் என்றும் நாம் பல விஷயங்கள் இந்த திருவாதிரை நாளில் மார்கழி திருவாதிரை சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட திருவாதிரை நன்னாளோடு மற்றொரு சிறப்பான அம்சம் நாம் எல்லோரும் பார்ப்பது அந்த திருவாதிரை களியே ஆகும். அப்படிப்பட்ட அந்த திருவாதிரை களி நாம் ஏன் செய்கிறோம், அதன் பின்னணிதான் என்ன என்பதை சேந்தனார் கதை மூலம் நாம் அறிய உள்ளோம். அப்படி இந்த நீண்ட தொகுப்பில் முதலில் திருவாதிரை சிறப்பும், அதை தொடர்ந்து சேந்தனார் கதையும் சேந்தனார் திருப்பல்லாண்டும் எப்படி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடப்படுகிறதோ அப்படிப்பட்ட சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டு பாடலையும் நாம் கேட்டு இன்புறப் போகிறோம். இந்த தொகுப்பினை, இந்த சிறப்பான திருவாதிரை கதையை திருமதி சாவித்ரி அவர்கள் நமக்காக வழங்கி இருக்கிறார். பூமா ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் இந்த பாடலையும் சேர்ந்து பாடியிருக்கிறார். திருவாதிரை நன்னாளில் ஆருத்ரா தரிசனம் நடராஜ தரிசனமாக நமக்கு கிட்டுகிறது. பெண்கள் மாங்கல்யம் கோரி சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம். அப்படிப்பட்ட நடராஜ தரிசனம் சிறப்பாக அமைந்த இந்த நன்னாளின் சிறப்பு பற்றி நாம் தெரிந்து கொண்டு அந்த பாசுரத்தையும் கேட்போம். திருச்சிற்றம்பலம். மார்கழி மாசம் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு எல்லாரும் நம்ம ஆத்துல களி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றோம். கூட்டு எல்லா காயும் போட்டு ஒரு கூட்டு திருவாதிரை கூட்டுன்னு சொல்லிட்டு பண்றோம். இது எதனால பண்றோம்? இது பட்டினத்தார் பீரியட்ல நடந்தது. பட்டினத்தாருக்கு ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கார், அவரோட கணக்கு வழக்கெல்லாம் எழுதுறதுக்கு. அவர் பேர் தான் சேந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அவர் ரொம்ப ஞானம் வாய்ந்த பட்டினத்தார் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு துறவரம் மேற்கொண்டு போயிடுறாரு. அப்ப சேந்தனாருக்கு வேலை போயிடுறது. இவர் என்ன பண்றார், வேற எதுவும் தெரியாது, அந்த ஊர் கொடியில போய் விறகு வெட்டி தன்னுடைய பசங்களோடையும் மனைவியோடையும் அங்க குடுத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தினம் வர சிவன் அடியாருக்கு யாருக்காவது சாப்பாடு போட்டு அவர் மனசு குளிர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க சமயத்துல ஒரு சமயம் சிவபெருமானே சோதனையாக அவாத்துக்கு வரார். அப்போ அவ வீட்டுல இருக்க மிச்சம் மீதி இருந்த நொய்யு இதெல்லாம் வச்சு வெள்ளத்தை போட்டு கிண்டி கிளறி ஒரு களி மாதிரி ஒண்ணத்தை பண்ணி பாக்கி இருக்கிற கரிகாய்களை எல்லாத்தையும் வச்சு ஒரு கூட்டு ஒண்ணு பண்ணி அந்த சிவனடியார்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார். அந்த சிவபெருமானுக்கு சாப்பாடு போடுறார். அதை சாப்பிட்டுட்டு இவர் என்ன பண்றாரு, மீதி இருக்க களி எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறார். இவர் போயிட்டு சிதம்பரத்துல கதவு மூடி இருக்கு. கதவை திறந்துட்டு போற சமயத்துல களி கீழே கொஞ்சம் சிந்திட்டே போயிடுறது உள்ளுக்குள்ள. அந்த நாட்டை ஆடுற அந்த சோழ மன்னனுக்கு எப்போதும் சிவ பூஜை பண்ற சமயத்துல சலங்கொலி, இவருடைய சிவனோட சலங்கொலி கேட்கும். அன்னைக்கு கேட்கலன்னு அவருக்கு மனசு கஷ்டமாயிடுறது. கேட்கிறார் சிவபெருமான்ட்ட, ஏன் இன்னைக்கு உன்னோட சலங்கொலி ஒலி கேட்கவே இல்லை எனக்கு அப்படின்னு உடனே, நான் இன்னைக்கு சேந்தனார் வீட்டுக்கு சாப்பாடுக்கு போயிருந்தேன், அதனால உனக்கு கேட்டிருக்காது அப்படின்றார். அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாசம் வர மத்தியானம் சிவ பூஜைக்காக இவ எல்லாரும் வரா. அந்த சிற்றம்பலத்து கதவை திறந்து உள்ளுக்குள்ள, சிதம்பர கதவை திறந்து உள்ள போனா இதெல்லாம் ஒரே களியா இருக்கு. இது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போய் சோழ மன்னன் கிட்ட கேட்கிறார், இது என்ன இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு. அவருக்கு ஒரே குழப்பம் ஆயிடுறது. அன்னைக்கு சாயந்தரம் தேருக்காக எல்லாரும் போறா. அப்ப அந்த ஊர்ல சேந்தனாரும் இந்த விறகு வெட்டியா இருக்க வேலை செய்யற அந்த சேந்தனாரும் அங்க வடம் பிடிக்கிறதுக்காக அங்க போறாரு. தேரோ நகர மாட்டேங்கிறது. அப்ப சரி இது கேட்கறது, இந்த மாதிரி சேந்தனார்னு இருக்கான், அவனை கூட்டு பாட்டு பாட சொல்லு, அப்பதான் தேர் நகரும் அப்படின்னா. அவர் அப்புறம் எல்லார் காதலையும் விழுந்த உடனே சேந்தனாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அவர் தேருக்கு முன்னாடி பல்லாண்டு பாடுறார். அவர் பாடின திருப்பல்லாண்டு தான் பெருமாளுக்கு இருக்கா மாதிரி சிவபெருமானுக்கும் திருப்பல்லாண்டு உண்டு. அத பாடினது சேந்தனார் தான். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிறன் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவள்
மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டும் பயிலுவல்லானுக்கே பல்லாண்டு ஊருதுமே பல்லாண்டு ஊருதுமே. இந்த மாதிரி நிறைய பல்லாண்டு பாட்டு அவர் பாடி இருக்கிறார். இப்படிதான் திருப்பல்லாண்டு இயற்றப்படுகிறது. இந்த மாதிரி தரிசனம் ராஜாவுக்கும் கிடைக்கிறது, அன்னைக்கு இந்த சேந்தனாருக்கும் கிடைக்கிறது. இதுதான் ஆருத்ரா தரிசனம் சொல்றது. அன்னைக்கு சேந்தனார் களி பண்ணி கூட்டு பண்ணி கொடுத்ததுதான் நம்ம இன்னைக்கும் ஃபாலோ பண்றோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். மனத்தவர் கோவில்கள் மெய்யடியார்கள் விரைந்தவம் கொண்டும் கொடுத்தும் குடி குடி சர்க்க ஆட்சியில் குளம்புவது அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோ ஆனந்த நல்ல பொருள் பழந்தும் இரண்டும் என்றுள்ள பொருள் என்றே ஊருமே. ஆரவந்த அமரர் குழாவில் அணியுடை அமரர் குழாவில் அணியுடை ஆயிரை நாராயணனோடு நான் முகன் இரவியும் எதிரனோ பேரறியில் பேர குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாராதல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு ஊருமே. பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிய அகடல் இந்த வீரம் மாலுக்கு சக்கரம் அன்றரும் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆரிக்கும் வாழ்கின்ற சிற்றம்பல